எனவே அப்பேற்பட்ட மதரசாவில் இப்பொழுது தற்சமயம் ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் சொன்னார்கள். 24 ஆலிம்கள் பட்டம் பெற ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 6 நபர்கள் பட்டம் பெற இருக்கின்றார்கள். இது இல்லாமல் 160 மாணவர்கள் மருத்துவ பள்ளியில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பயின்று 160 மாணவிகளும் நமது ஊரை சேர்ந்தவர்கள். அவர்களும் தொடர்ந்து மாலையில் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மேலும் இந்த மதத்தின் வளர்ச்சி உயரவும் செய்தில்லாமல் இது நடப்பதற்கும் ஜமாத்தால் ஆகிய உங்கள் அனைவரும் துவாவையும் உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டியவனாக கேட்டுக்கொண்டு எனது விளைவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது பெரியப்பள்ளி நிர்வாகத்தின் தலைவர் அவர்கள் மதரசாவுடைய குணங்களை அழகாக எடுத்துள்ளார்கள். ஒரு தீனுடைய வேலை வளர வேண்டும் என்று சொன்னால் 2 நபர்கள் அவசியம். இப்பொழுது உபராக்கள் என்று சொல்லக்கூடிய செல்வப்பொருள் உபராக்கள் என்று சொன்னால் செல்வப்பொருள் மட்டுமல்ல, தலைமைத்துவம் ஏற்று நடத்தக்கூடியவர்கள். இப்போ இருவருடைய அர்ப்பணிப்பும் ஒரு மதரசாவுடைய வளர்ச்சி, ஒரு கல்வியுடைய வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியம். அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்வோம் என்பதாக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். யாரெல்லாம் இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக, தீனுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பொருளால் உதவி செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். துவா சொன்னது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் இருக்கு. பொதுவாக பழக்கத்துல ஒரு ஆள் பார்த்தா சொன்னாக்கா துவா செய்ய அப்படின்னு போயிடும். துவா செய்ய எனக்காக துவா செய்ய அப்படிங்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, சரி துவா செய்ய அப்படின்னு போயிடுறாங்க. எப்ப இப்ப சொல்லிட்டாங்களோ துவா செய்யலாம் கடமையே இதை நிறைய உணர்ந்ததே இல்லை. என்ன செய்யறாங்க, விஷால துவா செய்யறாங்க அப்படின்னு போக பழக்கத்தை ஒரு வார்த்தை. இப்ப தோசை ஒத்துக்கிட்டாங்க, கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சாங்க, யார் தோசை செய்யறாங்க அவங்க முன்னாடி தோசை செய்யணும். தலைவர் அவர்களும் சொல்லும் பொழுது இந்த நிலவரத்துக்காண்டி நீங்க தோசைங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அதனால நாம் ஒவ்வொருவரும் இந்த மதரசாவுடைய அடிப்படை காரணமாக இருந்தவங்களுக்கு தோசைகளுடைய கட்டாயம் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு இலகுவான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட யாராவது தோசை சொன்னாங்க, அந்த நேரத்துல அல்லாஹ் போதுமானவர், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான், அல்லது அல்லாஹ் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற வார்த்தை அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவே உதாரணம் போடும். அப்ப நம்ம கடமை வந்து நிற்கணும். அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில காரணம் தோசை வாழ்வதற்காக வேண்டி இல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நான் குற்றம் செய்ய மாட்டாங்க. இது சாதாரணமாக மக்களுடைய பழக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம். தலைவர் அவர்கள் அவர்களுக்காண்டி அதையெல்லாம் தோசையை வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய மண்டலையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய மண்டலை அல்லாஹ் சூழலுக்காக ஆகுவாராக. அவர்கள் இன்னும் உழைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்காக அல்லாஹ் எப்போதும் அவருடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி அவருடைய உடல்நலத்தை நலமாக ஆக்கி உலகத்திலும் வறுமையிலும் வெற்றியாளர் ஆக்குவாராக. இதற்கு நாம் யோசிச்சுவோம். அடுத்ததாக வாழ்முறை வளர்ப்பதற்காக நமது பெரிய பள்ளிவாசல் நிர்வாக குழுவின் ஜாமியா தொடக்கப் பள்ளியுடைய தாளாளர் ஜனாப் எஸ்.எம். ஃபுர்காஸ் அலி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். மதிப்பிற்குரிய மௌலானா மௌலவி
அப்துல் பாக்கவி அவங்களுக்கு அந்த மதுசாவை நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கிறவங்க. ரெண்டாவது பெரிய பள்ளியுமா மௌலானா மௌலவி முகமது அலி அஜர் அவங்களுக்கும் எங்களுக்கு முழு குரானையும் 5 வேளை தொழுகையில தொழுக வச்சு எங்கள் உள்ளத்தை குளிர்ச்சி அடைஞ்சிட்டு எந்த வழியிலும் இந்த மாதிரி வாய்ப்பு பார்க்க முடியாது. ரமணான்ல தான் என்ன பண்ணுவாங்க, முழு குரான் ஒதுக்கிப்பாங்க ஒரு மாசத்துல. பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு பக்கம் கிட்ட என்னது ஓதி தொழு வைக்கிறாங்க. ரெண்டாவதாக அப்துல் அஜத்தை வந்து சொல்லணும், கிட்டத்தட்ட 20 துலகாக்களோட ஒரு கூட்டம் வந்து மதரசால சந்திச்சாங்க ஹசனியில் இருக்கும். அப்ப அப்துல் அஜத்தை பார்த்துட்டு பேசிட்டு வந்து சொன்னாங்க, அஜரத்தோட பாடம் வந்து எங்களோட உஸ்தாதுகளோட ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா குறைஞ்ச மாணவர்களாக இருந்தாலும் முழு ஆற்றலோட ஒரு பாடம், ஒரு விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றது நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். தெரியல சிறந்த உஸ்தாதுகளை அமைச்சர். ரெண்டாவது எனக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்தை சொல்கிறோம். ரெண்டாவது எங்களை தேர்ந்தெடுத்த ஊர் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஆளுமை பற்றி கடைசியாக சொல்றாங்க. ஒரு ஆளும் யாரு அப்படின்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் போல, தரையில போறவங்களும் படகுல போறவங்களும் அந்த நட்சத்திரங்களை பார்த்துதான் இருள வழியை கண்டுபிடிப்பாங்க. இப்பதான் லைட் ஹவுஸ் வச்சிருக்காங்க, அந்த வழியை பார்த்து அது போட்டு போகுது. முன்னாடியெல்லாம் அந்த வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை பார்த்துதான் திசையை கண்டுபிடிச்சு போவாங்க. எப்ப அந்த நட்சத்திரங்கள் ஒளி மங்குமோ என்னது படகுல போறவங்க வழி தவறிவிடும். ஆளுங்கள் எண்ணிக்கை என்னது அவங்களோட பணியை விடுவாங்க, அவங்களோட எண்ணிக்கை குறையுமோ நம்ம என்னது நம்ம சமுதாயம் என்னது வழி தவறி போயிடும். ஒரு ஆளுமோட இழப்பு முழு ஊரோட இழப்பை விட ரொம்ப பெருசு. கியாமத் நாளை வந்து எல்லாம் சொல்லுன்னா இல்மு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்மு உயர்த்தப்படும் அப்படிங்கிறது உலமாக்கள் கருத்துப்படி சொல்றாங்க. ஆளுங்களோட எண்ணிக்கை குறையும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க்க சட்டத்தை அறிவற்றவர்கிட்ட சொல்லி கேட்டுக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அறிவற்ற முறையில பேசுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வழி தவறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் சொல்றாங்க. இன்னொன்று சொல்ற அதிசயம் கருத்தாவது, ஒவ்வொரு ஊருமையும் பரலை கிஃபாயா அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ஆளும் இருந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊருக்கே குற்றம், அந்த ஊருக்கே என்னது குற்றம். இப்போ எப்படி நம்ம பரலை கிஃபாயாவும் அதே மாதிரி ஊர்ல ஆளுங்கள் இருக்கிறது பரலை கிஃபாயா, அவங்க என்னது அவசியம் இருந்தாங்க. அப்ப அந்த ஆளுங்களை கண்ணியப்படுத்துறது நம்மளோட கடமை. நம்மளுடைய முதல் செல்வத்தை எங்க நம்ம செலவு செய்யணும் அப்படின்னா மதரசாக்கு தான் செலவு செய்யணும். அது ஜக்காத்தா இருக்கட்டும், நம்மளுடைய மற்ற ஏனைய நன்கொடையா இருக்கட்டும், முதல்ல மதரசாக்கு செலவு செய்யணும். அப்பதான் அது தீன் வளர்ச்சி வருவோம், தீன் என்ன அழியாம பாதுகாக்கப்படும். புறமக்கள் கூட சொல்றாங்க. இப்ப அதே ஆளுங்களுக்கு சொல்றோம். இப்ப ஆளுங்கள் இப்ப தலைமுறை இப்ப உருவாயிருக்காங்க நம்ம மாணவர்கள். இப்ப நபிசுல்லாஹ் காலத்துல மதீனால ஒரு கூட்டத்தில் இருந்திருக்காங்க, அஷரி கூட்டத்தார். அவங்க மதீனாவுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்தாங்க. அவங்க வந்து அல்லாஹ் பண்ற சொன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க இழிவு உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க இழிவு என்ன பண்ணாங்க,
மக்களுக்கு சொல்லல, அதை என்னது மக்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற அந்த ஆயத்தை இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அசரி கூட்டத்தை வந்து கேட்கிறாங்க, இந்த ஆயத்தை எங்களுக்காக இறக்கப்பட்டுச்சா அப்படின்னு. அதுக்கு பெருசா சொல்ல ஆமாம் உங்களுக்கு தான் இறக்கப்பட்டுச்சு. அவசரம் எங்களுக்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடுங்க, எங்களோட இன்பங்கள் எங்களை சுற்றுவட்டார மக்களுக்கு நாங்கள் வந்து போதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருசா சொல்ல அவகாசம் கொடுத்தாங்க. இப்போ நம்மளோட பொறுப்பு என்னது, முழு சமூகம். ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா ஒரு அந்த ஆணின் வந்து கல்யாணத்தோட சட்டத்திட்டங்கள் அந்த மகன் மகன் சொல்லணும். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறா, மளிகை கடையோட சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பதுக்கி வைக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. அப்புறம் ஒரு நிர்வாகம் இருக்குன்னா நிர்வாகத்துக்கு வந்து என்னது அந்த சட்டங்களை வந்து யாரோட பொறுப்பு, இல்மு உள்ளவங்களோட பொறுப்பு. ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை டாக்டரோட தொழில் செய்யலை அப்படின்னா எல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டான். ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் இன்ஜினியரோட தொழில் செய்யலை ஆனால் எல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் அவருக்கு என்னது சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு செலவு கொடுக்கணும். அதுதான் அவனுக்கு கேள்வி கிடைக்கிறது. இப்போ ஆணினோட வேலை அவர் செய்யலைன்னா அந்த எல்மு வந்து அவருக்கு எதிராக மாறும். இவர் குற்றவாளி என்பதற்காக என்னது அந்த எல்மு வந்து வாதிடும். என்னது ஆளுங்கள் வந்து எல்லா துறையிலையும் இருக்கணும், அவங்களோட பணியை என்னது சேர்த்து செஞ்சுருக்கணும். 2-3 இயற்கையை முடிச்சுக்கூடிய உலக பேசும்போது சொன்னேன். அவங்களோட பணி என்னது ஒரு மக்கள் ஏதாச்சும் மினிமம் அவங்க தொடர்பு இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உலக கல்விக்கு ரொம்ப ஆர்வம் இருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டிலே 1 லட்சம் உடமக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை சொன்னாங்க. ஆனால் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட காலேஜ் இருக்குது. அதெல்லாம் விளையாட்டு ஃபீஸ் செய்யணும். அப்போ அந்த ஓதக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம கண்ணியத்தை கொடுக்கணும். பொருளாலையும் மதிப்பாலையும் எல்லாம் தலைவர் கண்ணியத்தை கொடுத்து நம்ம ஊர் நடத்துக்காக நம்ம ஊர் பிள்ளைங்களை வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதான் எங்கள் நிர்வாகத்தோட ஆசை. அப்படின்னு பேசும்போது சொன்னாங்க, இப்போதைக்கு என்ன பெரிய அலேஜத்தோட அவரோட முயற்சி அவரோட பழக்கத்தினால என்னாச்சு நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் ஆஃபீஸ் ஆகலாம். சரி, அடுத்த வருஷம் கூட 2 ஆஃபீஸுகள் நம்ம ஊரில் ஆகலாம். பெரிய சந்தோஷத்துக்குரியது. இது தொடர்ச்சியாக நடக்கணும். வாய்ப்பளித்த அற்புதமான சங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்துக் وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. وأنذر عشيرتك الأقربين. الله சொல்றான், முதல்ல உங்களுடைய சுற்றத்தார உறவினர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தல். அதாவது ஒரு இஸ்லாமிய செய்தியை, ஒரு ஷரியத்துடைய செய்தியை, ஒரு ஹதீஸை, ஒரு தஅவாவை நாம் முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியூர்ல போய் வெளிநாடுகளில் போய் அங்க செய்வதை விட நம்முடைய சுற்றத்தார்கள் உற்றார் உறவினர்கள் அவங்கள்ட்ட முதல்ல சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப ஷரியத்தை யாருக்கு சொல்லணும்? முதல்ல நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். குடும்பம், சுற்றார், அந்த தெருவாசிகள், அதற்கு ஊர்வாசிகள், இவங்கெல்லாம் திருப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நம்ம என்ன செய்யலாம்? வெளியூர் போகலாம். அதனால நம்முடைய மக்களை முதல்ல நம்ம ஓத வைக்கணும். வெளியூர் பிள்ளைகள் வந்து ஓதுறாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா நம்ம உள்ளூர் பிள்ளைகள் அதிகம் ஓதி ஆணைகளாக ஆற்றல்களாக மாற வேண்டும் என்ற அழகான கருத்தை பிர்ராசை அவர்கள் நம்முடைய எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக நமது
ஃபைசுல் பாத்தியார் அரபிக் கல்லூரியில் பேராசிரியர். மிக சிறிய வயதில் சென்ற அதன் புத்தியவர்கள பட்டம் வாங்கிய மாணவர், மிக திறமையான ஆசிரியர், மிக அழகாக பாடம் நடத்துவதில் மிக திறமையான ஆசிரியர் நம்முடைய மதரசாவுக்கு கிடைத்திருக்கின்றார். மிகவும் அமைதியானவர், ஹாஃபிஸ், சிறந்த ஆலிம், அழகாக பாடம் நடத்தக்கூடியவர். உங்கள் முன்னே இருக்கிறது முகமது நூர் நிபராஸ் பாபவி காமில் மன்வாரி அவர்களை பேச அழைக்கிறேன். Alhamdulillah alladhi kafa wassalatu wassalamu ala rasulil mustafa wa ala alihi wa ashabihi syurafa amma ba'd. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இந்த மஜ்லிஸிலே தலைமை ஏற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விழா தலைவர் அவர்களே மற்றும் இந்த சனது வாங்க இருக்கக்கூடிய ஆலிம் மக்களுக்கு சனது வழங்கி கௌரவிப்பதற்காக வர இருக்கக்கூடிய முதற்பிறந்தை அவர்களே மற்றும் மாணவர்களுக்காக உபதேசங்களை வழங்குவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, பெரிய பள்ளி நிர்வாக பெருமக்களே, இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளே, ஜமாத்தார்களே மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, மதரசா ஃபைசுல் பாத்தியார் மதரசாவுடைய 120வது ஆண்டு விழா மற்றும் 8வது ஆண்டு பட்டமளிப்பு விழா சபையிலே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மாணவர் ஒரு மதரசாவிலே வந்து 5 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் அல்லது அதற்கு அதிகப்படியான வருடங்கள் படித்து பட்டங்கள் வாங்குவது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. முதலாவதாக நாம் விளங்க வேண்டியது, ஒரு மாணவர் அவர் மதரசாவிலே படித்து பட்டம் பெறுகின்றார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட திறமையோ அல்லது அவருடைய தனிப்பட்ட ஆற்றலின் காரணமாக மட்டுமோ இல்லை, மாறாக அல்லாஹ் தஆலாவுடைய தனியான ஒரு கிருபையும் கருணையும் அவருடைய ஒரு ஒழுக்கத்தின் ஒரு பார்வையும் எல்லாமுடைய விளைவாகத்தான் ஒரு மாணவனால் ஒரு மதரசாவிலே படித்து, எந்த மதரசாவாக இருந்தாலும் சரி, அந்த மதரசாவிலே படித்து அவர் பட்டம் வாங்கினார் என்றால் அது வெறும் அவருடைய திறமை மட்டுமில்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தனிப்பட்ட ஒரு ரஹ்மத்தின் பார்வை என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறது, வலிகுல்லி கௌமின் ஹால், எல்லா கூட்டத்தாருக்கும் அந்த கூட்டத்தார்களை இறைவனின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஹாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறி வருகின்றான். அதன் அடிப்படையில் நம்முடைய மதரசாவில் இந்த வருடம் 6 மாணவர்கள் படித்து எல்லா உலூம்களையும் படித்து இனி அடுத்தபடியாக வாழ்க்கையின் அடுத்த வழியாக அவர்கள் தான் படித்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய ஆதிகளாக அவர்கள் திகழ இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய மொழியிலே பல பேர்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்றெல்லாம் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லாருக்கும் பெயர் ஒன்றுதான், வலிகுல்லி கௌமின் ஹால். ஹாதிகள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி
மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை விட்டும் வேறொரு முறையை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடியவர்களை குர்ஆனையும் ஹதீஸுடைய உலூம்களையும் அவர்களுக்கு எத்தி வைத்து அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அழைப்பதற்காக மதரசாவிலே இவர்கள் பல வருடங்களாக ஓதி பட்டம் பெற இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வருங்கால வாழ்க்கையை சீரும் செழிப்புமாக ஆக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த மதரசாவிலே கொடுக்கக்கூடிய சனது என்பது வேற ஒரு சாதாரணமாக ஒரு காலேஜிலோ அல்லது யூனிவர்சிட்டியிலோ கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு அங்கீகாரம் என்பதாக மட்டும் நாம் நினைத்துக் கொள்ளாமல் அது ஒரு அமானிதம், மதரசாவுடைய சார்பிலிருந்து ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்பதை முதலில் நாம் மனதிலே பதிக்க வேண்டும். நான் சொல்ல வருவது நம்முடைய மதரசாவிலிருந்து பட்டம் பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதரசாவிலே பட்டம் பெற்று பிரியக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருடைய மனதிலும் இருப்பது நம்முடைய வேலை முடிந்துவிட்டது என்று என்கின்றது. ஆனால் உண்மையை நாம் சிந்தித்து பார்த்தால் அவருடைய வேலை முடியவில்லை, அவருடைய வேலை ஆரம்பிக்கின்றது. பட்டம் பெற்றதில் இருந்துதான் அவர்களுடைய வேலை என்பது ஆரம்பமாகின்றது. நான் ஏன் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவர்கள் இல்முகளை படித்து இனி இறங்கக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், இஸ்லாமுடைய வட்டத்திற்குள் இருந்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பொருந்தாத தன்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு குர்ஆனுடையும் ஹதீஸுடைய அர்த்தங்களையும் வளைத்து ஒழித்து தன்னுடைய அறிவுக்கு ஒட்டாத ஹதீஸுகளை நிராகரித்து இப்படி இஸ்லாமுடைய பேர்களிலேயே பல கூட்டத்தினர்களாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த ஆலிம்கள் செல்ல இருப்பதனால் நாம் அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் நாம் கண்டிப்பாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய அறிவுக்கேற்றவாறு குர்ஆனுடைய ஹதீஸுகளையும் நிராகரித்து தன்னுடைய அறிவுக்கு ஏற்றாத ஹதீஸுகளை நிராகரித்து அதற்கு ஆதாரமாக சொல்லும் பொழுது சையதனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு ஹதீஸை சொல்லப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், வல்லாஹி மா கத்தஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். ஒரு இதை ஆதாரமாக வைத்து யோகம் சொல்வது எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுக்கு அறிவு கேட்டாத ஹதீஸை நிராகரித்தார்களோ அதே போலதான் நாம் செய்கின்றோம் என்று தன்னை ஆயிஷா குப்ரா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் தன்னை ஒப்பிடக்கூடிய ஒரு அபாயமான ஒரு மோசமான ஒரு கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே ஒரு சமுதாயத்திலே அடுத்த தலைமுறைகளுக்கு மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய பொறுப்பு இந்த சனது வாங்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதற்கு முன்பு வாங்கிய அனைவர்களுக்கும் ஆலிமீன்களான நமக்கும் கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆலிமீன்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் ஹதீஸுகளிலும் குர்ஆனிலும் பார்த்தால் ஏராளமாக இருக்கின்றது. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். சையதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, ஆலிமீன்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். பொதுவாக வாரிசுகள் என்றால் ஒருவர் மரணித்து விட்டால் அவர்களுடைய அந்த மையத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாரெல்லாம் வாங்கினார்களோ அவர்களுக்கு தான் வாரிசுகள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிட்ட வாரிசு அந்த வாரிசு கிடையாது. மாறாக எந்த ஒரு இல்மை நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்திகளுக்கு சமுதாய மக்களுக்கு எத்தி வைத்துக் கொடுத்தார்களோ அந்த ஒரு பொறுப்பை நபிமார்களுக்கு பிறகு அந்த ஒரு பொறுப்பை அந்த ஒரு பதவியை பிற்காலத்தில் வரக்கூடிய ஆலிமீன்களுக்கும் அந்த பொறுப்பு போய் சேரும் என்பதை தான் இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே பட்டம் பெறுவது என்பது ஒரு முடிவல்ல,
அது அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் என்பதை உணர்ந்து அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் விளங்கி உலமாக்கள் சொல்வதை போலே கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நசீபை நமக்கும் இந்த பட்டமாகக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக என்று துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நிறைவு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆலிம்களுடைய கடமை உணர்வு என்ன என்பதை ஹஸரத் அவர்கள் மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். பல ஆலிம்களை அவர்கள் உருவாக்குவதோடு மட்டுமல்ல, பாட வகுப்புகளிலும் அந்த மாணவர்களுக்கு வெளியே சென்றால் நீங்கள் ஒரு ஆலிமாக ஆகிவிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சேர்த்து உபதேசிக்கப்படும். எல்லா மதரசாக்களிலும் சரி, எல்லா ஆசிரியர் பெருந்தகைகளும் மாணவர்களுக்கு எப்படி மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எதை உபதேசிக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தருவார்கள். பொதுவாக 2 விஷயம், அதாவது எல்லா நேரத்தையும் உலமாக்கள் மீது போட்டுருக்காங்க. உலமாக்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இருக்கு, மற்ற யாருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான திறமை என்ன அப்படின்னு சொன்னா, அப்புறம் நதியின் அணிமுக்க நல்லதை ஏவனும் தீயவை தடுக்கணும். இதுல பெரும்பாலும் நல்லதை ஏவிடுறாங்க, நிறைய சாதாரண நல்லதை ஏவிடுறாங்க, ஆனா தீயவை தடுக்கிறதே இல்லை. நிச்சயமா ஒவ்வொரு மனிதனும் தீயதையும் தடுக்க வேண்டும். தீயவை தடுத்தாக்கா முன்னாள் போகிறது, அவங்க கோச்சிக்குவாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஹராமை பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். இது ஆண்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களுமே பொதுவானவர்கள். ஹராமை பேசுவாங்க, ஹராம் பேசினா அவங்க வருத்தப்படுவாங்க, கோச்சிக்குவாங்க, வரமாட்டாங்க. ஹக்கை, உண்மையை, ஷரியத்தை, ஹலாலை, ஹராமை மன துணிச்சலோடு எடுத்து போதிக்க வேண்டும். அதைத்தான் சஹாபாக்கள் செய்தார்கள். அதில் அவர்கள் பக்த தருவாக இருக்கிறாங்க. அவங்க சந்திக்கிறதுக்காக ஒரு மனிதர் வருது. அவரை பார்க்கிறாங்க, அவருடைய கீழ் ஆடை கரடிக்கு கீழே சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த கடைசி நேரத்தில் கூட அவர்கள் சொன்னாங்க, அவங்களுடைய வேஷ்டியை உயர்த்தி கட்டுங்க அப்படிங்கிறாங்க. கரடிக்கு மேல கட்டுங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. தன்னுடைய கடைசி நேரம் தன்னுடைய நிலையை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நதியின் அணிமுட்கள் தீயை தடுக்கக்கூடிய ஒரு செயலை அவர்கள் செய்கிறார்கள். இப்படி எல்லா சமூகங்களுமே சரி, எல்லா வழிபாடுகளும் சரி, பெரும்பாலும் ஆதிகளும் சரி, இதனால தான் அவங்க சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுறாங்க. தீயை தடுப்பதால் மட்டும்தான் இவர் சமூகத்தில் ஷரியத்துடைய நிலையை நாம் உருவாக்க முடியும். ஷரியத்துக்கு மாற்றமாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் சென்றுக்கூடிய நிறைய போதைக்கு அடிமை, தலாக்குடைய விஷயங்கள், விபச்சாரங்கள் நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்துல அதிகமாக பரவி கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாம் ஒவ்வொருவருமே அந்த அநியாயத்தை தடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு அநியாயத்தை பார்த்தால், ஒரு தவறை பார்த்தால் நாக்கால தடுங்க, கையால தடுங்க. கையால தடுக்கிறதுக்கு கூட ஒரு சக்தி என்னன்னு சொன்னா நாக்கால தடுங்க. நாக்கால தடுக்கிறதுக்கு சக்தி என்னன்னு சொன்னாக்கா இதயத்தாலாவது வெறுத்து ஒதுங்க அப்படிங்கிறாங்க. இதை இதயத்தால்
எதனால் ஒழுத்து ஒழுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஈமானுடைய பலவீனத்தை காட்டியது. கையால் தடுக்கிறது என்பது உங்களுடைய ஈமானுடைய உறுதியை காட்டியது. எனவே ஆணிகள் மட்டுமல்ல, ஆணின் அல்லாத ஒவ்வொருவர்களும் தீமை நடந்தால் எந்த இடத்துல நடந்தாலும் சரி அந்த இடத்துல தடுத்து கேள்வி. சாமான்லாம் ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அவன் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தவறு என்றால் அந்த இடத்திலேயே விட்டு சுட்டிக்காட்டக்கூடிய மனத்தை பெற்றிருந்தார்கள். அவங்க ஈமான் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும். அந்த ஈமானுடைய உறுதியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுள்ளாராக. நல்லவை ஏவி தீயவை தடுக்கக்கூடிய சக்தியை ஈமானுடைய வளத்தை நம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அடுத்ததாக நமது பெரிய பள்ளிவாசல் இப்போ அவர்களும் ஃபைசுல் பாக்கியா அரபிக் கல்லூரியில் துணை முதல்வருமான அல்-ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் ஏஎம் முஹம்மது அலி பாப்பனி அட்வாரி ஹஜ்ரத் அவர்கள் உங்களிடத்திலே நல்ல பல கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفيعنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله سبحانه وتعالى நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் புனிதமான பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தால் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மான் இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு உதவி தந்தவர்களையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்பவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. புனிதமிக்க இந்த மஜ்லிஸ் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கியவர் புரிவானாக. ஆமீன். இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய விழா முதல் மதரசாவினுடைய முதல்வர்கள், ஆசி அவர்கள் மற்றும் உலமாக்கள், மாணவர்கள், ஜமாத்தார்கள், சகோதர சகோதரிகள், இணையவழி வழியாக இணையவள வழியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் மேலான கூலி வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வருடம் 2 விழாவை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது 8ஆம் ஆண்டு ஃபைசானி பட்டமளிப்பு விழா, இரண்டாவது 10ஆம் ஆண்டு மக்தபு ஆண்டு விழா. இதில் இந்த 8ஆம் ஆண்டு ஃபைசானி பட்டமளிப்பு விழா
கண்ணியத்திற்குரிய முதல்வர் குழந்தை அவர்கள் அழகாக விளக்கினார்கள். இது வெறும் 8 அல்ல. இன்று உளவிகள் என்று எத்தனை உலமாக்கள் இருக்கிறார்களோ அத்தனை உலமாக்களுடைய அடிப்படை மதரசா இந்த பைசல் பாக்கியார். ஏன்னா பொதுவாக 8ஆம் ஆண்டுன்னு சொன்னால் இந்த மாஷா தொடங்கி 8 வருஷம் தான் ஆச்சுங்கிற அர்த்தம் இல்லை. ஏன்னா 100 ஆண்டை தாண்டி இந்த மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ 100 வருஷத்துல வெறும் 8 வருஷம் தான் பட்டம் கொடுத்திருக்கிறார்களா அப்படின்னு நாம் நினைத்து விடக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில் நமது ஊரில் இந்த மதரசாவில் பட்டம் கொடுக்கக்கூடிய வழக்கம் அல்ல. இதற்கு ரொம்ப ஆர்வத்திலேயே பேசுனதுனால பலர்கள் வராமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லிவிட்டு என்னுடைய தலைவருக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மதரசால 8 வருஷம் தான் பட்டம் கொடுத்துட்டு இருக்கிறார்களா என்று நினைத்து விடக்கூடாது. 8 வருடத்திற்கு முன்பு வரை பட்டமளிப்பு விழா என்பது பைசல் பாக்கியாருக்கு கிடையாது. இந்த 3 வருஷம் ஓதுவாங்க, 4 வருஷம் ஓதுவாங்க. அதுக்கப்புறம் 5, 6 சின்னப்பள்ளி மந்து விழாவில் ஓதி அங்கே உளவி என்ற பட்டத்தை பெற்று விடுவார்கள். உளவி என்ற உலமாக்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதில் அதிகமானவர்கள் அதனுடைய அடிப்படை மதரசா பைசல் பாக்கியார். இப்ப 8 ஆண்டுகளுக்கு முன்புதான் நமது மதரசாவிலும் பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையின் பிரகாரம் பைசல் பாக்கியார் என்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அல் பாக்கியாத் சாலிஹாத் வேலுதாரத்தை பார்க்கவையும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மதரசாவினுடைய மன்பர் விழாவுக்கு உளவையும் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மதரசாவினுடைய பெயரை அடிப்படையாக வைத்து பைசல் பாக்கியார் என்ற அந்த மதரசாவுக்கு ஏற்றால் போன்று பைசானி என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அன்பான பெருமக்களை நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த வருடம் 2 விழாக்கள் நடைபெறுகின்றது. ஒன்று 8ஆம் ஆண்டு பைசானி பட்டமளிப்பு விழா, மற்றொன்று 10ஆம் ஆண்டு மக்தப் ஆண்டு விழா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால் தங்களுடைய துஆவினால் அடுத்த வருடம் 3வது விழாவும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். நாங்கள் துஆ செய்ய வேண்டும். மூன்றாவது விழா இன்ஷா அல்லாஹ் 1ஆம் ஆண்டு இஃபுது பட்டமளிப்பு விழா. இந்த வருஷம் 2 பட்டமளிப்பு விழா. 3வது இஃபுது 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் 3 மாணவர்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள். நமதூரை சேர்ந்த 2 மாணவர்களும், புதக்குடியை சேர்ந்த 1 மாணவரும், நூரியா தெருவை சேர்ந்த சிலிங்கி அப்துல் கரீம் என்ற மாணவரும், இஸ்மாயில் தெருவை சேர்ந்த அல்வானி நபீத் யூசுப் அவர்களும், புதக்குடியை சேர்ந்த புதக்குடி அப்துல்லா தெருவை சேர்ந்த அபூபக்கர் சித்தி ஆகிய 3 மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடத்தில் பட்டம் பெற இருக்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பான பெருமக்களே, பைசல் பாக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப முன்னாடி இஃபுல் வருஷம் நடைபெற்றிருக்கிறது. நான் கேள்விப்பட்டவரை ரொம்ப முன்னாடி பல வருடங்களுக்கு முன்பு இஃபுல் வருஷம் நடைபெற்றிருக்கிறது. அதில் பலரும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதில் தொய்வு ஏற்பட்டு பல வருடங்களாக வெறும் ஆலிம் மதரசா மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. இஃபுது பாடம், இஃபுது மதரசா அப்படிங்கிறது பைசல் பாக்கியத்தில் நீண்ட காலமாக இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக், நல்லவர்களுடைய துஆ, தங்களுடைய துஆ, நிர்வாக பெருமக்களுடைய முயற்சி, இதனால் 2022 முதலாக நம்ம பைசல் பாக்கியாவில் இஃபுது மதரசா ஆரம்பிக்கிறோம். 2022 தான் முதலில் இஃபுது பிரிவு என்பதை நாம் உள்ளே கொண்டு வருகிறோம். அதுவும் முதல்ல வெறும் பார்ட் டைம் தான். இதான் நான் ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு கேள்விப்படலாம், பைசல் பாக்கியாத் இஃபுது மதரசா தொடங்கி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஹாஃபில் பட்டம் யாரும் வாங்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கிறோம். 2022 தான் இஃபுது மதரசா அந்த மதரசாவில் ஆரம்பிக்கப்படுகிறது. அதுவும் பார்ட் டைம் தான். பார்ட் டைம்னா என்ன, காலையில் ஃபஜ்ர் கிளாஸுக்கு வருவாங்க, ஒரு 8 மணி வரை இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதற்கு பிறகு மகரிபுக்கு பிறகு வருவாங்க. மகரிபுக்கு இஷா வரை இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஓதுவாங்க, போயிடுவாங்க. இப்படிதான் பார்ட் டைம் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 28 மாணவர்கள் சேர்ந்தார்கள். 2022 பார்ட் டைம் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட இஃபுது மதரசா 28 மாணவர்களை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று தொடங்க ஆரம்பித்தது.
அதற்கு பிறகு 2024 தான் ஃபுல் டைம் கிளாஸே மாறுது. அப்படின்னா முறையான ஹிஃபுல் கிளாஸ் அப்படிங்கிறது 2024 தான். 2022 சும்மா ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ஹிஃபுலுக்கு எப்படி செட் ஆகும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அடிப்படையில் பார்ட் டைம் அடிப்படையில் தொடங்கப்பட்டு 2024 தான் ஹிஃபுல் மதரசா அப்படிங்கிறது முழுமையான மதரசா கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையில் நமது மதரசாவை பொறுத்தவரை 2 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் தான் 3வது வருஷமே ஆகும்போது பார்ட் டைம் தான் சேர்த்து 5 வருஷம் ஆகும். பார்ட் டைம் ஹிஃபுல் மதரசாவை கணக்கில் எடுக்க முடியாது. சும்மா காலையில் வருவாங்க, ஒதுக்கிட்டு போயிடுவாங்க, மகளிர் வருவாங்க, ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. முழுமையான ஒரு ஹிஃபுல் மதரசாவாக தொடங்கப்பட்டது என்பது அதாவது கிருபையினால் 2024 தான் அது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால 4 மாணவர்கள் பார்ட் டைம்ல இருந்த 4 மாணவர்கள் அப்படியே ஃபுல் டைமுக்கு மாறினாங்க. அதோடு எக்ஸ்ட்ராவாக 2 மாணவர்கள் சேர்ந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல் டைம்ல 6 மாணவர்களும் பார்ட் டைம்ல கிட்டத்தட்ட 25 மாணவர்களும் ஓதுறாங்க. கண்ணியத்திற்குரிய பள்ளியினுடைய நம்ம செயலாளர் அண்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது 22 மாணவர்கள், அது சுமராவுடைய மாணவர்கள் 22, இப்போது சேர்த்தா 45 பேர் தாண்டி பேர். ஆக ஃபைசுல் பாக்கியாத்தில் ஓதக்கூடிய மாணவர்கள் ஜும்ரா, ஹிஃபுல் பார்ட் டைம், ஹிஃபுல் ஃபுல் டைம் எல்லாம் சேர்த்தா 45 தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய செயலாளர் அவர்கள் சொல்லும் பொழுது 4 மாணவர்கள் 5 மாணவர்கள் தான் இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் இன்னைக்கு அதில் ஒரு வளர்ச்சியை கொடுத்து கிட்டத்தட்ட 45 மாணவர்கள் ஓதக்கூடிய ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான மாணவர்கள் ஓதுவார்கள். ஃபுல் டைம்னு சொன்னா சாதாரண ஒன்று இல்லை. ஃபுல் டைம்ல தஹஜ்ஜுதிலே மாணவர்கள் இருக்கணும், தஹஜ்ஜுது நேரத்திலேயே மாணவர்கள் இருக்கணும், அது ஒரு கிளாஸ். அப்புறம் ஃபஜ்ருக்கு பிறகு 2வது கிளாஸ், 10 மணிக்கு 3வது கிளாஸ், மகரிபுக்கு பிறகு 4வது கிளாஸ், இஷாவுக்கு பிறகு 5வது கிளாஸ். ஃபுல் டைம் 5 கிளாஸ் நடக்கும். பார்ட் டைம்ல வெறும் 2 கிளாஸ். ஏன்னா மீதி நேரத்தில் கூட அவங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்க இல்லை. அப்ப அதனால ஃபுல் டைம்ல கிட்டத்தட்ட 5 கிளாஸுகள் நடக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 6 மாணவர்களில் 3 மாணவர்கள் அடுத்த வருடம் பட்டம்ல இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப நம்முடைய மதரசாவை பொறுத்தவரை, ஃபுல் மதரசாவை பொறுத்தவரை பார்ட் டைம் பசங்களும் இருக்கிறாங்க, ஃபுல் டைம் பசங்களும் இருக்கிறாங்க. பார்ட் டைமை பொறுத்தவரை ஹாஃபிஸாக ஆகுவது என்பது அது அவ்வளவு சீக்கிரத்தில் முடியாது. ஏன்னா ஃபுல் டைம் ஓதுனாலும் முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். நம்ம எல்லாம் ஃபுல் டைம்ல உட்கார்ந்து ஓதிய முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது. பார்ட் டைம்ல காலையிலேயே சாயந்தரம் வந்துட்டு எல்லாம் ஹாஃபில் ஆக முடியாது. டூப்ளிகேட் ஹாஃபில் ஆகலாம், ஒரிஜினல் ஹாஃபில் ஆக முடியாது, அப்படியெல்லாம் ஆக முடியாது. 3 வருஷம் நம்ம ஓதிய செத்து சுண்ணாம போய் தஹஜ்ஜுதுல எழுச்சி, அப்புறம் ஃபஜ்ருக்கு பிறகு, அப்புறம் 10 மணி, அப்புறம் மகரிபுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு, இத்தனை 5 கிளாஸ் ஓடுறதுக்கு பிறகுதான் ஹாஃபிலாக ஆக முடியும். பார்ட் டைம்ல காலையிலேயும் சாயந்தரம் வந்துட்டு எல்லாம் ஹாஃபில் எல்லாம் ஆக முடியாது. ஏதோ சில சூழ்நிலை மனப்பாடம் செஞ்சுக்கலாம். யாசீன், தபாரக்கு, அது மாதிரி அம்மா ஜுஸு அதெல்லாம் பார்ட் டைம் பிள்ளைங்க மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கலாம். முழுமையான ஹாஃபிலாக ஆக வேண்டும் என்றால் அது பார்ட் டைம்ல இருந்து ஃபுல் கிளாஸுக்கு மாறினாதான் பரிபூர்ணமான ஹாஃபிலாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு மதரசாவிலே பார்ட் டைம், ஃபுல் டைம் 2 அடிப்படையிலும் ஓதிக்கொண்டிருப்பதின் காரணத்தினால 2 மக்களுக்கும் பிரயோஜனம் அடையும், 2 விதமான மாணவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பார்ட் டைம்ல நம்ம எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை கொண்டு வந்தோம். இந்த பார்ட் டைம் பசங்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம முதல்ல குர்ஆனை ஓத தெரியலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம தஜ்வீதை சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஹனஃபி மதஹ்பினுடைய சட்டத்திட்டங்கள் சிம்த் சிவியா, நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் சிம்த் சிவியா, இதெல்லாம் பார்ட் டைம் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம். ஃபுல் டைம் பசங்க குர்ஆன் தெரிவித்து கொடுப்பாங்க, அவங்க முழுக்க குர்ஆன்ல கவனம் செலுத்துவாங்க. இந்த பார்ட் டைம் பிள்ளைங்க காலையில வராங்க, நைட்ல வராங்க, அவங்க முழுமையான முறையில் ஆகுவது என்பது அது ரொம்ப சிரமமான ஒன்றுதான். அதுக்கிடையில் அவங்க 10 கிளாஸ் வந்துடுறாங்க, 10th வந்துடுறாங்க, பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பார்ட் டைமில் சேர்ந்த மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவங்களுக்கு குறைந்தபட்சம் முதல்ல அவங்க குர்ஆன் பார்த்து ஓத தெரியலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு தஜ்வீதுடைய சட்டங்களை சொல்லிக் கொடுத்து அதற்கு அடுத்த 3வது
சித்து சிபியான் சொல்லக்கூடிய ஹனஃபியினுடைய மார்க்க சட்டத்திட்டங்கள் எப்படி உதவி செய்யணும், காலத்தில் போல எப்படி இருக்கணும், தொழுகையில என்ன ஓதணும், நிறைய பேருக்கு அத்தையாருக்கு ஓதுறது தெரியாது, குழுக்கு எப்படி ஓதுறது தெரியாது, உதவி எப்படி செய்யணும்னு தெரியாது. அதாவது கேள்வினால நமது வைசூல் பாக்கியார் இப்போது மாணவர்கள் ஓரளவுக்கு சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சித்து சிபியான் கிளாஸ் பாடமே அவங்களுக்கு நடத்தப்படுகிறது. வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதில் ஏதாவது ஒரு நாள் பார்த்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மார்க்க சட்டங்கள், ஏன்னா இதை விட்டுட்டா இனி அவங்க எப்போ படிப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கும் பல பேருக்கு இதனுடைய உணவு தெரியாது, அத்தையாவது உணவு தெரியாது. அப்போ மாணவர்களுக்கு இந்த பக்குவத்திலேயே இந்த பருவத்திலேயே முக்கியமான சில சட்டங்களை நாம் சொல்லிக் கொடுத்து விட்டால் பிற்காலத்தில் அவர்கள் வளர்ந்து சென்றாலும் எனக்கு மக்தப பாத்தியாக இன்னைக்கு வருமானம் இருக்கு. மக்தப ஓதும் பொழுது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்போது அந்த 5 கலையும் அதுக்கு பாடம் இருக்கு. அதுக்கு மேல அடிஷனலாக நம்ம கற்றுக்கொள்ள முடியவில்லை. வயதுகள் போக போக காலங்கள் மாற மாற சூழ்நிலைகள் நம்மை மாற்றி விடுகிறது. ஒரு அடிஷனலாக நம்மளால் படிக்க முடியல. அதனால பார்ட்-டைம் அடிப்படையில் வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல இந்த பேசிக் தொகையுடைய முறை, உதவியினுடைய முறை, சில ஒழுக்கங்கள், சில ஆதாரங்கள், திராத்து, அது மாதிரி வாக்கு சொல்றது, தொழுவைக்கிறது எப்படி, இப்படி எல்லாம் சில அடிப்படை விஷயங்கள் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அவங்க பிரியப்பட்டு நாங்கள் ஃபுல் கிளாஸ் ஓதணும், ஃபுல் டைம்ல செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஃபுல் ஹிஃபுதிலே அவர்களை மாற்றப்படும். கைரப்பான மக்கள் இதெல்லாம் பார்ட் டைம் பிள்ளைகளுக்கு நாம் செய்து வரக்கூடியது. இனி ஃபுல் டைம் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, ஃபுல் டைம் பிள்ளைங்க அவங்க முழுக்க எல்லா கிளாஸ்லையும் கலந்து கொள்வார்கள். அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, முழுக்க ஃபுல்லாக ஒதுக்கிடுவாங்க. இந்த ஃபுல் டைம் பசங்கள்ல யாராவது இங்கே தங்கிக் கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டால் நிர்வாகம் அவர்களுக்காக வேண்டிய உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குது. அது மாதிரி அவங்க தங்குவதற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகள். ஃபுல் டைம் பசங்க நம்ம ஊரில் சேர்ந்தவர்களாக இருந்தால் ஒரு சில வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அப்படி யாராவது அதற்கே மதசாவில் தங்கிக் கொள்கிறோம் என்றால் அவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுது. அவர்கள் தங்குவதற்கான உண்டான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்குள்ள தீனும் வேணும் துணியாவும் வேணும், தீனும் வேணும் துணியாவும் வேணும், எங்களுக்குள்ள ஃபுல் டைம் கிளாஸ்லேயே ஓதணும். ஆனால் அவனுக்கு ஸ்கூல் படிப்பு ஏதாவது தேவையில்லையே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இந்த தர்மத்தை விட்டால் இனி மதரசா சம்பந்தமாக சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. மதரசாவுடைய சூழா சம்பந்தமாக, ஆளும் சம்பந்தமாக கண்டிக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் செயலாளர் அவர்களும் பல கருத்துக்களை தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். மதரசாவுடைய ஹிஃபுது சம்பந்தமாக தெளிவுபடுத்துவது என் மீது கடமை என்பதால் மதரசாவுடைய நிலவரங்களை நான் சொல்கிறேன். பார்ட் டைம் அடிப்படையில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவைகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படுகிறது. ஃபுல் டைம் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியது. ஃபுல் டைம் மாணவர்கள் இங்கே தங்குவதால் அவர்கள் பிரியப்பட்டால் அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் நிர்வாகம் செய்து கொடுத்தது. அது போன்ற சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தீனும் தேவை துணியாவும் தேவை, என் புள்ள ஸ்கூல் படிச்சுக்கிட்டே மதரசாக போதுதான் நல்லா இருக்குமே. இப்போ காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு காலகட்டம் தீனும் வேண்டும் துணியாவும் வேண்டும், உலக கல்வியும் வேண்டும், மார்க்க கல்வியும் வேண்டும். அப்படி சில பெற்றோர்கள் பிரியப்படுவதன் காரணத்தினால் அதற்காக வேண்டிய நிர்வாகத்தின் சார்பாக 2 ஆசிரியர்கள் படித்து கொடுக்கிறாங்க. ஆய்வுகளுக்கும் படித்து கொடுக்குறாங்க, ஹிஃபுது படிக்கக்கூடியவர்களுக்கும் 2 ஆசிரியர்கள் படித்து கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஃபுல் டைமில் இருந்த நம்ம ஊரை சேர்ந்த 2 மாணவர்கள் மதரசால ஃபுல் டைம் கிளாஸ்லேயே இருந்துக்கிட்டு ஆசிரியர்கள் சென்று படித்து ஒரு மாணவர் 10th எழுதி பாஸ் ஆகிருக்கிறாரு, இன்னொரு மாணவர் 11th எழுதி பாஸ் ஆகிருக்கிறார். அதனால பார்ட் டைம் வந்தாலும் சரி ஃபுல் டைம் வந்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாவது விதத்தில் இந்த உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, தங்களது பிள்ளைகளை நீங்கள் பார்ட் டைம் அடிப்படையிலும் சேர்த்துக் கொள்ளலாம், ஃபுல் டைம் அடிப்படையிலும் சேர்த்துக் கொள்ளலாம். ஃபுல் டைம்ல நீங்க சேர்க்கும் பொழுது அதோட என் பிள்ளை ஸ்கூல் படிச்சா நல்லா இருக்கும், அவனுக்கும் உலகக்கல்வி தேவை என்றால் அதற்குண்டான வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். 8th படிச்சிருக்காரா அதுக்கு மேற்கொண்ட படிப்பு, 10th படிச்சிருக்காரா அதுக்கு மேற்கொண்ட படிப்பு, 12th படிச்சிருக்காரா அதுக்கு மேற்கொண்ட காலேஜ் படிப்பதற்குண்டான வசதிகள் வரை நமது பெரியப்பள்ளி நிர்வாகம் செய்து கொடுக்கிறது. பெரும்பாலான மக்கள் இதெல்லாம் நமது மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது திரும்பினால் நமது மதரசாவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வது, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது மதரசாவில் இருந்து ஆஃபியல் பட்டம் பெற்று செல்லக்கூடியவர்கள் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அதை நான் ஒரு கேரண்டி கொடுப்பேன். நமது மதரசாவில் ஹிஃபுது பட்டம் பெற்று செல்லக்கூடியவர்கள்
முறையாக ஒரு சும்மா பேருக்காக அப்படியெல்லாம் பட்டம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்ததா இருந்தால் நான் இந்த வருஷமே 10 பேருக்கு பட்டம் கொடுத்துருப்பேன். வெறும் சும்மா பேருக்காக உங்களுக்கு ஒரு ஷோ காட்ட வேண்டும், எங்க வாரசால ஒரு 10 பேர் காப்பீல் ஆகிறாங்கன்னா 10 பேர் ஆகியிருப்பேன். அதோட திரும்பியெல்லாம் என்ன நமக்கு இல்லை. அவர்கள் காப்பீல் ஆகினால் மௌத்து வரையிலும் தன்னுடைய பாடத்தை அவர்கள் மறக்கக்கூடாது. இப்போது சாதாரண ஒன்று அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு ஆபீல்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு நாளைக்கு மறுமையில ஆபீல்களுடைய உடலை கூட மண் தொடுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்குறான். இமாம்கள் சொல்லித்தரான், குர்ஆனில் மரணம் சொந்த ஆபீல்களுடைய உடலை கூட மண் தீண்டுவதை அல்லாஹ் தடை செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆபீல்களை நாம் சரியான முறையில் உருவாக்க வேண்டும். நம்ம எல்லாம் 93, 94 ஆபீல் பட்டம் வாங்கியிருக்கிறோம். வாங்கி 30 வருடங்கள் ஆகியும் கூட இன்னைக்கு நம்ம அந்த பாடத்தை மறக்காம இருக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய உஸ்தாதார்கள் செய்த சேவை. அவர்கள் எங்களை அந்த அளவுக்கு உருவாக்கினார்கள். அதே போன்றுதான் நாமும் நம்மிடத்தில் ஓடக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நமது மாஸ்டராவை பொறுத்தவரை அவ்வளவு சீக்கிரத்தில் இப்போது பட்டம் கொடுக்கப்படாது. ஆலி பட்டமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தேர்தலாக கூட கொடுத்துடலாம். இப்போது அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்க முடியாது. இப்போது பட்டம் வாங்கக்கூடியவராக இருந்தால் முதல்ல 30 ஜுஸு முடிக்கணும். முடித்து விட்டு முழு தவறு கொடுக்க வேண்டும். தவறுனா ஒரு ரிவிஷன் 30 ஜுஸுலையும் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக இன்ஷா அல்லாஹ் ஒன் சிட்டிங்லேயே 30 ஜுஸு ஓதி காட்டணும். ஒன் சிட்டிங்லேயே இன்னைக்கு நிறைய மாசாக்கள் நடக்குது. ஒரே நாளில் ஒரு குர்ஆன் ஷரீஃப் நிறைய இடங்கள் நடக்குது. நம்ம ஓதக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இல்லை. குர்ஆனை ஓதி முடிச்சுட்டா ஒரு தவறுன்னு சொன்னா ஒரு ரிவிஷன் அல்ஃபலாமிலேருந்து ஆரம்பிச்சு அம்மா ஜுஸு வரை ஓதி முடிச்சுட்டா பட்டம் கொடுத்துருவாங்க. என்னுடைய வாரசா பொறுத்தவரை ஒரு தவறுன்னு சொல்லுவோம். தவறுனா சுத்துறது அர்த்தம். 30 ஜுஸு முடிஞ்சதற்கு பிறகு திருப்பி அல்ஃபலாமிலேருந்து ஆரம்பிச்சு பின்னாஸ் வரை ஃபுல்லா ஓதி காட்டியிருந்தோம். அது ஒரு நாளைக்கு 1 ஜுஸு கொடுத்தோம், 2 ஜுஸு கொடுத்தோம், 3 ஜுஸு கொடுத்தோம், அவங்க தெரியும். இப்போ ரொம்ப ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரே நாள் 3 ஜுஸு கொடுக்குறது. நீ பார்த்தா தெரியும். சைவத்தில் நிறைய இடங்கள் நடக்குது. காலையில் பஜையில் ஆரம்பிப்பாங்க, இஷா 3 ஜுஸு முடிச்சிருவாங்க. அப்படி ஆகினால்தான் பிள்ளைகளுடைய பாடம் திறமாக இருக்கும். சும்மா ஏதோ ஓதியத்தினால பட்டம் கொடுத்தா 2 வருஷத்துல மறந்துடும். அந்த பட்டம் மறந்துடும். சும்மா ஏதோ ஆக்களுக்கு பாடத்தை கேட்டு பட்டத்தை கொடுத்தோம்னா அந்த பட்டம் என்ன செய்யும்? மறந்துடும். அவ்வளவுதான். பணத்துல பட்டத்தை கொடுக்கக்கூடாது, இருக்கிற பட்டத்தை தான் கொடுக்கணும். அந்த மணிகளை பாதுகாப்பாங்க. ஆபீஸோட உருவாக்குறது சாதாரண ஒன்று அல்ல. நாளைக்கு நம்மளை திட்டக்கூடாது. எந்த காலமானாலும் துவா செய்யணும். நாங்கள் எவ்வளவு உஸ்தாதுகளுக்கு துவா செய்வோம். ஏன்னா அன்னைக்கு அவங்களை எங்களை அறக்குறை ஆபீஸாக ஆகியிருந்தால் இன்னைக்கு இந்த பள்ளிகளை எல்லாம் நிற்க முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர்களை எங்களை திறமான ஆபீஸர்களாக ஆக்கியதனுடைய பரக்கத்து தான் இன்னைக்கு வரை இன்ஷா அல்லாஹ் மூத்து வரையிலும் ஒரு ஆணையுடைய உள்ளத்தை விட்டும் போகாது. உஸ்தாதுமார்கள் சொல்வார்கள். நான் சொல்வதற்கு காரணம் ஆபீஸர்கள் இங்கே இருக்கலாம். அவர்களுக்காக வேண்டி நான் சேர்த்து சொல்கிறேன். ஆபீஸர்களை உருவாக்கி ஆபீஸுடைய பெற்றோர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், உள்ள ஆபீஸ் ஆகிட்டாலும் சும்மா இருக்காதுங்க. உங்க உள்ள ஆபீஸுங்கிறதுக்கு நீங்க ப்ரூஃப் கேட்கணும், பாடம் கேட்கணும். நான் பாடம் போதாம என் அத்தாக்கள் அடி வாங்கியிருக்கிறேன், என் அம்மாக்கள் அடி வாங்கியிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு தர்பியத்தை செய்ததனுடைய விளைவுதான் இத்தனை வருஷங்கள் ஆகியும் இப்போது பாடம் நடக்காமல் இருக்கு. அந்த பாதுகாப்பான சரிபத்தில் கேள்விப்படணும். பட்டம் வாங்கி 2 வருஷத்துல பாடத்தை காணும். பட்டம் வாங்கி 2 வருஷத்துல காணும், 3 வருஷத்துல காணும். அன்னைக்கு முன்னோர்கள் பார்த்தால் சில சமயங்கள்ல நான் என்னுடைய பள்ளிகளை பார்த்திருக்கிறேன். வயசு 75, 80 தராவி அசால்ட்டா ஓதுவாங்க. அவனை பார்த்து நான் பொறாமைப்பட்டிருக்கேன். வயசு 60, 70 என்னுடைய ஊர்ல வயசு 60, 70 இருக்கக்கூடிய ஆபீஸர்கள் சர்வ சாதாரணமா தராவி ஓதுவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து பொறாமையாக இருக்கும். நமக்கு வயசு 30லயே பாடம் இந்த ஆட்டம் ஆடுது. அவங்க 70 வயசாகியும் புராணம் மறக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஹாஃபிஸ். ஹாஃபிஸ் என்றால் ஹாஃபிஸ்னா என்ன? பாதுகாத்து வைப்பவர். கடைசி வரை பாதுகாத்து வைக்கணும். கடைசி வரை குர்ஆனை மனதில் பாதுகாத்து வைக்கக்கூடியவர் தான் அவர் ஹாஃபிஸாக இருப்பார். அதனால பெற்றோர்களுக்கும் நான் சொல்வது, உங்க உள்ள ஹாஃபிஸ் ஆகிட்டாங்கிறதுக்கு அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. பாடம் கேளுங்க. பாடம் டெய்லி ஓதுறாங்கன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 2 ஜுஸு ஓதுறாங்க, 3 ஜுஸு ஓதுறாங்க என்பதை நீங்கள் பாருங்கள். ஹாஃபிஸ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அதற்கு ஈடாக எதுவும் கிடையாது. நிறைய அந்தஸ்து கொடுக்குறான். 10 பேருக்கு சிபாரிசு நசீபை கொடுக்குறான். நிறைய அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த அந்தஸ்து எப்போ கிடைக்கும்? ஹாஃபிஸ் முறையான ஹாஃபிஸா இருக்கும். ரொம்ப சிரமம். ஹாஃபிஸா இருக்கு சிரமம். ஆனால் அதை பாதுகாத்து வச்சுட்டா அதை விட பாக்கியங்கள் எதுவும் கிடையாது. அந்த பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிஸாக இருந்தால் அவர்களை கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.
இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் என் தந்தையோடு இருக்கும் பொழுது ஒரு லீவுல மதரசாவினுடைய லீவுல என் அத்தாவோடு நான் சென்னையில் அங்கே இருந்தேன். சென்னையில் அத்தா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரமதான்ல பாடம் கேட்காங்க. இன்னும் ஞாபகம் 8வது வயசுல கொலை பண்ணா தப்பா போதேன் அடிச்சாங்க. அதுவரை நான் அடிச்சது கிடையாது. குர்ஆனை நான் தவறாக போவதற்கு அடி அத்தாட்ட அடி வாங்கியிருக்கிறேன், என் அம்மாட்ட அடி வாங்கியிருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு பெருசா ஒரு சிரமமா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதனுடைய உண்மையை நான் புரிகிறேன். அன்பான பெருமக்களே, ஹாஃபிதாக ஆகுவது என்றும் பெரிய பாக்கியம். ஹாஃபிதாவதற்கு பிறகு அந்த பாடத்தை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த நல்ல வாய்ப்பில் நமது ஃபைசல் பாக்கியார் மதரசாவினுடைய ஹிஃபுஸ் சம்பந்தமான சில செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம். நமது ஒரு ஜமாத்தார்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாட்டை அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை ஓத வைத்தால் அவர்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்கள், தொழுகையின் விஷயங்கள், வேற என்னென்ன சொல்லிக் கொடுக்கப்படுமோ அவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். ஃபுல் டைம் கிளாஸில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்தால் அவர்களை ஆஃபியாகவும் ஆக்கலாம். அதுபோன்று உலக கல்வியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட உலக படிப்பையும் நாம் சேர்த்துக் கொடுப்போம். ஆக ஃபைசுல் பாக்கியாத்தில் உலக கல்வியும் இருக்கிறது, மார்க்க கல்வியும் இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் இனி வரக்கூடிய காலங்களில் அட்வான்ஸாக வேற ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுக்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் அதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த புனிதமான இந்த நல்ல நேரத்தில் தங்களோடு நாம் சொல்லிக் கொள்வது பழமை வாழ்ந்த மதரசா. எனக்கு முன்னால் முதல்வர் அவர்கள் சொல்லியது போன்று இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக நிர்வாகம் மட்டும் அல்லது நாங்கள் மட்டும் முயற்சி எடுத்தால் பத்தாது, ஜமாத்தார்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய முன்னோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பழமையான மதரசா இன்னைக்கு அவங்க கபூர்ல இருந்து இதை பார்க்கிறாங்க. இதை உருவாக்கியவர்கள், இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், இதை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு அவங்க ஆடவன் மதரசம் என்று சொல்லக்கூடிய கபூருடைய உலகத்தில் இருந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். ஆக இந்த மதரசா ஏதோ ஒரு மதரசா, நான் தவறுக்கு நான் சொல்வதை தவறாக அறிந்து கொள்ள வேண்டாம். சில பேர் என்று சொன்ன ஒரு வார்த்தை, சில பேர் என்ற ஒரு சொன்ன வார்த்தை, அவங்களுக்கு வயசு ஒரு 50 இருக்கும், ஒரு 50-55 இருக்குன்னு வைங்களேன். அவங்களுக்கு ஒரு முறை நான் மதரசா அவங்களை கூப்பிட்டு வரேன். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்போதான் முதல் தடவை இந்த கால வைக்கிறேன். இப்பதான் முதல் அந்த மதரசாவை நான் கால வைக்கிறேன். வயசு 50, 58, 60. மதரசாவுக்கும் ஜமாத்துக்கு எந்த தொடர்பு இல்லை என்பது மாதிரி தான் தெரிகிறது. மதரசாவோடு தொடர்பு வையுங்கள். உங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் மதரசாவோடு தொடர்பு வையுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் மதரசாவுக்கு உதவி செய்யுங்கள். சொல்லதான் சொன்னாங்க, உன் ஆலிமன் முத்தாலிமன், உலகத்தை வாழ்ந்த உன் ஆலிமாவன். அப்படி இல்லையா, ஒன்று ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தானாவான், இல்லைன்னா ஓதக்கூடிய மாணவனாவான். இது ரெண்டும் முடியலன்னா குறைந்தபட்சம் அதற்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக ஓதக்கூடிய மாணவர்களையும் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளையும் அது நடைபெறக்கூடிய மதரசாக்களையும் நீ பிரியப்படு, முஹப்பத்துவை அவர்களுக்கு நீ உதவி செய். வலாத்தக்கும் சாமிசாங்க இதை தாண்டி 5வது நாளாக போயிடாது, இதை தாண்டி போயிடாது. ஒன்று ஓதி கொடு அல்லது ஓது, அல்லது மதரசா மாணவர்களை, மதரசா உஸ்தாதுமார்களை மதரசாவை பிரியப்படு, அதற்கு உதவி செய். இந்த 4மே இல்லாம 5வது உள்ள, அதாவது மதரசாவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத லெவலுக்கு நீ போயிடாதேங்கிறாங்க. அதாவது நான் மதரசாவோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். சில ஊர்களில் பார்த்தா 3 வேளை உணவு ஊரில் மக்கள்கிட்டே வருது. கடைநல்லூர், அது மாதிரி தக்கலை, சில ஊர்களில் பார்த்தா 3 வேளையும் வீடுகளில் இருந்து சமைச்சு கொடுத்து விடுறாங்க. காலை நாஸ்டா, மதிய உணவு, இரவு உணவு. நான் தக்கலையில் போதுங்க, மாசால மெஸ் கிடையாது. நான் சொல்வதற்கு காரணம், சில ஊர்களில் ஜமாத்தார்கள் மதரசாவோடு ஃபுல் அட்டேஜ்ல இருக்கிறாங்க. மதரசாவுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ அத்தனையும் ஜமாத்தார்கள் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். சில ஊர்களில் பார்த்தா தெரியும், பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசெல்லாம் பார்த்தா குமிஞ்சி இருக்கும். இது நான் உங்களுக்கு தவறுக்காக சொல்லவில்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கிறது என்ற தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், முத்தானூரை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் நான் 8 வருடத்தில் நான் பார்த்தது ஓஸ்துதிக்காகவோ உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்கு நான் சொல்லவில்லை. நான் உண்மையான அந்த பள்ளியை வைத்து நான் சொல்கிறேன், செய்வதற்கு மக்கள் நிறைய இருக்கிறார். அல்லாஹ்வை விரும்பினார். நமது ஊரில் செய்வதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள்.
செய்ய சொல்றதுக்கு யாரு இல்லை, அவங்க கை காட்டுறதுக்கு யாரு இல்லை. சொன்னால் துணிந்து செய்வதற்கு நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்யக்கூடிய நல்ல நல்ல சீதேவிகள், நல்ல நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறார். அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சில வாசாக்கள்ல பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகளை பார்த்தா குமிஞ்சி இருக்கும். அவன் ஆட்டோ பிடிச்சி எழுதிட்டு போவான். பட்டம் வாங்கக்கூடிய மாணவன் ஆட்டோ பிடிச்சி அவ்வளவு சாமான எழுதிட்டு போவான். பட் நமக்கு அதுக்கு பார்க்க முடியவில்லை என்றால் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, மதரசாவோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் கட்டளையில் ஓதும் பொழுது 3 வேளையும் வீட்டில் தான் சாப்பாடு. அது மாதிரி கடையில் ஒரு பல மாதம் லால்பேட்டை பல மாதம் மாதம் பெருசுங்கிறதே இல்லை. 3 வேளையும் மாணவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, சிறிய பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, பெரிய மாணவர்களாக இருந்தால் டிஃபன் வந்துடும். அதை அவங்க பாக்கியமாக கருதுறாங்க. மதரசா அல்ஹம்துலில்லாஹ் நமது ஊர் ஒன்றும் குறைஞ்ச ஊர் அல்ல, நமது ஊர் ஒன்றும் சாதாரண ஊர் அல்ல. நாம் கேள்விப்பட்டது நமது ஊரில் நிகாவாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த நிகழ்வாக இருக்கட்டும் முதல் பந்தி மாணவர்களுக்கு தான். முதல் பந்தி முதல் சக்தியை தரப்பதே மாணவர்கள். இப்ப கூட பல இடங்களுக்கு அப்படிதான் போயிட்டு வந்தோம். இந்த ஊருக்கு பிறகு எல்லாருக்கும் அழைப்பு என்றால் 12 மணிக்கே வர சொல்லிடுவாங்க மாணவர்களை. 12 மணிக்கு முதல்ல மாணவர்கள் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும், அதற்கு பிறகு மற்றவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற அந்த நல்ல எண்ணம் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் நம்மளை பொறுத்தவரை கொடுப்பதற்கோ உதவி செய்வதற்கோ குறைந்தவர்கள் யாரும் கிடையாது. மற்ற ஊர்களை விட அதிகமாக செய்யக்கூடிய ஊர் நமது ஊர். எவ்வளவோ கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் பல உதவிகள் நம்ம ஊரிலிருந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு நான் சொல்ல வருவதே, நமது முன்னோர்கள் இருந்த அந்த பாரம்பரியம் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, மங்கிவிடக்கூடாது. பல காலங்களுக்கு முன்பு பள்ளப்பட்டியில சில குலமாக்கள் மொத்தமாகவே ஷஹீத் ஆயிட்டாங்க, முன்னாடி ஷஹீத் ஆகலாம். அவர்களுக்கு வேண்டி தமிழ்நாடு முழுவதும் வசூல் செய்யப்படும். நான் பள்ளியில் கேள்விப்பட்ட செய்தி வசூல் செய்யப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருந்து கூத்தாண்டவர் தமிழ்நாடு முழுவதும் வசூல் செய்யப்பட்டுச்சு. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் அந்த மன்னார்களுக்காக வேண்டி வசூல் செய்யப்பட்டதுல முதல் இடத்துல இருந்து கூத்தாண்டவர் தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய தனவான்கள் நல்ல உள்ளங்கள் நம்ம ஊரில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மதரசாவோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஹலாலான காரியம் நிறைவேற வேண்டுமா, மதரசால கவனம் செலுத்துங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணுமா, மதரசால கவனம் செலுத்துங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால வெளியூர்ல இருந்து நம்ம மதரசாவுக்கு வந்து என்ன செய்யறாங்க, வசூல் செஞ்சுட்டு போறாங்க. ஆனா நம்ம ஊர் வெளியூர் வசூல் செய்ய முடியாது. ஏன்னா ஊர் அந்த மாதிரி ஊர் கூத்தாநல்லூர்ல தான் வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு கொடுத்து தான் பழக்கமே தவிர வாங்கி பழக்க முடியாது. நம்ம ஊருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியுமே தவிர வாங்குவதற்கு தெரியாது. கொடுத்து தான் பழக்கம். அப்ப நம்ம ஊருடைய மதரசாவுடைய வளர்ச்சிக்காக நாம தான் நிர்வாகம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பொறுப்பு இருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்க முன்னோர்கள் யாராவது நாள் இதனுடைய தொடர்புல இருப்பாங்க. உங்களுடைய முன்னோர்கள் யாராவது நாள் மதரசாவுடைய தொடர்புல இருப்பாங்க. நம்ம மதரசாவும் கெட்டவும் இல்லை, நிர்வாகமும் செய்யல, ஓதியும் கொடுக்கல, ஓதவும் இல்லை, உதவியாக செய்வோமே, குறைந்தபட்சம் அந்த லிஸ்டியாக ஓடுவோமே. அன்பான பெருமக்களே, நான் சொல்வது இந்த மதரசா மட்டும் இல்லை, சின்னப்பள்ளி மதரசா சேர்த்தான் சொல்றேன். பெரியப்பள்ளி மதரசா, சின்னப்பள்ளி மதரசா ரெண்டுமே நம்ம ஊருக்கு 2 கண்கள். 2 மதரசாவுமே நம்ம ஊருக்கு 2 கண்கள். அதனால நான் ஒரு ஃபோக்கஸ்னால சொல்றதுனால பெரியப்பள்ளி மட்டும் கவனிங்க அப்படி இல்லை. பெரியப்பள்ளி, சின்னப்பள்ளி 2 மதரசாவும் நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட மதரசா. அதனால் 2 மதரசாவின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உதவி எந்த அளவுக்கு இந்த மதரசாவில் இருக்கிறதோ அதை கவனித்து உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாறுபடும். இமாம்கள் சில விஷயங்களை எழுதுறாங்க. உள்ள சாலிகாக ஆகணும்னா இமாம்கள் எழுதுற செய்தி, உள்ள சாலிகாக ஆக வேண்டும் என்றால் ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும் நீ ஹிதுமத் செய். உன் பிள்ளை அல்லாஹ் சாலிகா மாற்றி வாங்குவான். உன் பிள்ளையை அல்லாஹ் சாலிகாக மாற்ற வேண்டும் என்றால் ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நீ உதவி செய். அல்லாஹ் அதனுடைய பழக்கத்தால உன்னுடைய பிள்ளையை சாலியாக ஆக்கி விடுவான். அன்பான பெருமக்களை, நமக்கு எந்த அழகான தேவைகள் எது நடக்க வேண்டி இருந்தாலும் நீங்கள் நமது மதரசாவின் மீது 2 கண்ணு, ஒரு கண்ணு பெரிய பள்ளியில வைங்க, இன்னொரு கண்ணு சின்ன பள்ளியில வைங்க. இந்த 2 மதரசாக்களையும் சிறப்பான முறையில் கொண்டு செல்லக்கூடிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அன்பான பெருமக்களை மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும். ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த ரபியாவுடைய கூட்டத்தில் ஆக்கியவர் புரிவாராக.
எனக்கு 11 11:30 வரை பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. சிறிது நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். அன்பான பெண்மக்கள் அல்லாஹ் ஜெல்லஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக ஆக்கி அவர்கள் புரிவானாக. வருகை தந்திருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் பார்க்கும்போது அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இந்த வருஷம் பட்டமளிப்பு விழாவிலே அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை என்று இருந்தாலும் நிர்வாக பெருமக்கள் இறங்கி செயல்பட்டு இருக்கிறார்கள். பல இடங்களுக்கு அவர்களாகவே சென்று முன் வந்து பத்திரிகைகளை கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அழைப்பின் பேரிலே நாங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ஜெல்லஷானஹு வ தஆலா அந்த மதரசாவுடைய ஈனினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் இன்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய எல்லாவித ஹலாலான ஆஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. எல்லாவித கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவானாக. இந்த மதரசாவுடைய பரக்கத்தினால், இந்த மதரசாவில் உள்ள கிதாபுகளுடைய பரக்கத்தினால், இந்த மதரசாவில் ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்கள் ஓதிய மாணவருடைய பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த ஊருக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக. இந்த ஊரையும் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களையும் எல்லாவித பல முசீபத்திலிருந்து பாதுகாத்து நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அழகிய உரை ஹஜ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெவ்வேறு உடல் ஆரோக்கியத்தை தந்தருவானாக. மதரசா பத்தி தெரியணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல படிக்கணக்கில் பேசினாலும் மதரசாக்குள்ள நீங்கள் வராத வரைக்கும் அதை எல்லாத்தையும் வைக்க முடியாது. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா மதரசாக்களை பாருங்கள், போதிக்க வாங்க, உலக வந்து பாருங்க, என்ன பேசப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க, மதரசானா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. நம்ம இந்த வழியா பல நேரம் போயிருக்கிறோம், ஆனா மதரசானா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுநர்கள் ஓதுறாங்க அப்படிங்கிற வேகட்டமான ஒரு எண்ணம் தான் இருக்குதே தவிர அங்க என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியல. தொழுவச்சா வாக்கு சொன்னா இது போதும் அப்படிங்கிற நிலையில யோசிக்கிறாங்க. அங்க என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நீங்க உள்ள நுழையாத வரைக்கும் உங்களால் வழங்கிக்க முடியாது. எத்தனை அதிகமாக பேசினாலும் சரி, என்னென்ன சப்ஜெக்ட் அங்க பேசப்படுகிறது, என்னென்ன கலைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் வழிக்கிறது. தேவபுத்திர உறுப்பினர் இருக்கக்கூடிய தேவபுத்திர மதரசாக்கள்ல ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாடத்துக்கு உட்காரும். சில நேரங்கள்ல சில பாடங்களை ஊர்ல பைக்ல வச்சு அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு வேளாண்மையுடைய பாடம் நடத்தப்படுகிறது, ஊரில் உள்ள அனைவரும் வராங்க. அது மாணவர்களுக்காக நடத்துறதுதான். ஆனா ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்வாங்க, பாட்சாவை வந்து பாடத்தை கேட்பாங்க. அந்த பழக்கம் தமிழகத்துல நான் எங்கேயும் பார்க்கல. மற்ற ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. தேவைப்பட்ட அது நிறைய இருக்கு. எல்லா பாடத்துக்கும் முழு மக்கள் வந்து உட்காருவாங்க, உட்கார்ந்து கேட்டு போவாங்க. ஏதாவது ஒரு பாடம், ஏதோ ஒரு 6 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா இருக்கிறதுக்கு பாட்சாவை உட்கார்ந்து கேட்போங்க. ஒரு ஹதீஸை கேட்போம், ஒரு விக்ர சட்டத்தை கேட்போம், அல்லது வேற விஷயங்கள் ஒரு இலக்கண சட்டத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு போகக்கூடிய மக்கள். அப்ப அவங்கள்ட்ட போய் ஆதிக்குடைய சிறப்புகளை பத்தி பேசலாம், ஆதிக்குண்டா யாரு அப்படிங்கிறத பத்தி பேசலாம், இன்சுடா இத்தனை பத்தி பேசலாம். ஆனா நம்முடைய மக்கள் அது வந்து தொடர்பே இல்லாம இருக்கிறதுனால இவ்வளவு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சரி, ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொடுத்து ஆடி போயிடலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு பொறுமைங்கிற வரையறுப்பு தந்துள்ளுவாராக. அடுத்ததாக நமது சிறப்பு பேச்சாளர் இவங்க வந்து நீலூர் விஸ்வாமுல்லா மதரசால ஏறக்குறைய 30 வருட காலம் பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள். இப்பொழுது கரமக்குடியில் இருக்கக்கூடிய பத்ரியா அரபிக் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறார்கள். பிரபு பேருவராக கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய மௌலானா கே அப்துல் ரஹ்மான் இஸ்மாயில் அவர்களை பேச அழைக்கிறேன்.